இன்றைய ராசிபலன்கள். மேஷம் ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் ஈடுபடும் காரியங்கள் கைகூடும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தனலாபம் உண்டு. உங்களை தேடி நற்செய்தி வரும். ஒரு பயணம் மேற்கொள்வீர்கள். ரிஷபம் ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். வீண் செலவுகள் ஏற்படலாம். தீயவர் சேர்க்கை மற்றும் மனஸ்தாபம் ஏற்படலாம். மிதுனம் ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். நற்காரியங்கள் செய்வீர்கள். மனஸ்தாபம் ஏற்படலாம். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு தனலாபம் உண்டு. நீங்கள் ஈடுபடும் காரியங்கள் கைகூடும். வீண் சிரமம் மற்றும் அலைச்சல் ஏற்படலாம். மனக்கலக்கம் மற்றும் பிறரால் துன்பங்கள் ஏற்படலாம். சிம்மம் ராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வெளியூரிலிருந்து நற்செய்தி வரும். கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். தனலாபம் உண்டு. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உறவினர்கள் வருகை உண்டு. கன்னி ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வீண் அலைச்சல் மற்றும் மனக்கசப்பு ஏற்படலாம். துலாம் ராசிக்காரர்களே, இன்று உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருகை உண்டு. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பிறருடைய உதவியை நாடுவீர்கள். வீண் அலைச்சல்கள் மற்றும் செலவுகள் ஏற்படலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களே, இன்று உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருகை உண்டு. நல்லவர்கள் உறவு ஏற்படும். முயற்சிகளில் தடை மற்றும் பயம் ஏற்படலாம். மனக்கலக்கம் உண்டாகலாம். தனுசு ராசிக்காரர்களே, இன்று உங்கள் மனதிற்கினிய செய்தி வரும். முயற்சிகளில் வெற்றி. கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மகான்களின் தரிசனம் உண்டு. மகரம் ராசிக்காரர்களே, இன்று வெளியூர் செல்வீர்கள். புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். சிக்கல்கள் மற்றும் தீயவர்கள் சேர்க்கை உண்டாகலாம். தலைவலி ஏற்படலாம். கும்பம் ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தனலாபம் உண்டு. நல்ல விஷயத்தை செய்வீர்கள். மனஸ்தாபம் உண்டாகலாம். ஊக்கமுடன் பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். மீனம் ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். உறவினர்கள் வருகை உண்டு. வீண் சிரமம் மற்றும் அலைச்சல் ஏற்படலாம். தெய்வீக செயல்களில் ஈடுபடுவீர்கள்.